நான் சங்கீதா. இது தினந்தோறும். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் பார்க்க போறோம். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெயிட் மட்டும் கம்மியாகாது. இது கூடவே பார்த்தீங்கன்னா, உங்க உடம்பே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோவா, நல்லா பிரைட்டா, ரொம்ப அழகா ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் நம்ம இன்னைக்கு வந்து மேக் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் அதை எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து சங்கீஸ் vlogன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட டெய்லி ரொட்டீன் வீடியோ வந்து நான் அதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சங்கீஸ் vlog அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ண நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவோம். வெயிட் லாஸும் பண்ணணும். சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஈஸியாக சொல்லுங்க, அதாவது டயட்டும் பண்ணக்கூடாதான், அதாவது வெயிட் லாஸ் ஆகணுமா, டயட்டும் பண்ணக்கூடாதான், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கண்ட்ரோலும் இல்லாமல் வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிறது வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் எடுத்துக்கணும். வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கண்ட்ரோல் கண்டிப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் நல்லா ஃபுல்லாக வந்து மட்டன் சிக்கன் எல்லாம் ஃபுல்லாக பிரியாணியாக நம்ம அமுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் கொடுத்தா அது கரெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகவே ஆகாது. இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காலையில் எந்திரிச்சதையும் வெறும் வயிற்றுல நம்ம குடிக்கிறோமா, அந்த மாதிரி குடிக்கிறப்ப நம்மளுக்கு இம்யூனிட்டியும் கிடைக்கும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பசி ஆகிறத வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும் காலையில். அதுக்காக மட்டும்தான் காலங்காத்தால வந்து டீ காஃபிக்கு பதிலாக. இன்னொன்று நீங்கள் நார்மலாக வந்து ஈஸியாக ஒரு வாரத்துக்கு ஈஸியாக 1 கிலோ வந்து கம்மி பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான். என்ன அப்படின்னா நான் சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்க, நான் போது சாப்பிட்டு வரணும், செஞ்சுட்டு சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா டீ காஃபியில் கொஞ்சம் கூட சுகரே இல்லாமல், டீ காஃபி நீங்கள் எவ்வளோ வேணால் குடிக்கலாம், ஆனால் சர்க்கரையே சேர்த்தாமல் குடிச்சுக்குங்க. ஏன்னா ஒரு சில டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது. அதனால் டீ காஃபியில் சுத்தமாக சர்க்கரைன்னு எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்டு இத்தனோடு கூட நீங்கள் அந்த சர்க்கரை இல்லாமல் ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டுவே, அதுக்குன்னு வயிறு ரொம்ப சாப்பிடாம மீடியமாக சாப்பிட்டு வந்து பாருங்கள், ஈஸியாக 1 kg வந்து நீங்கள் அந்த வாரமே 100% வந்து கம்மியாகும். ஆனால் இத்தனோடு கூட சர்க்கரை அப்படிங்கிறத எடுத்துக்கக்கூடாது. நம்ம சர்க்கரை தானே எடுத்துக்கூடாது, காஃபி டீ தான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குலோப்ஜாமுன், ரசகுல்லா, ரசமலாய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸ்வீட் அப்படிங்கிறது இருக்கவே இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு இருக்கவே முடியாது. உன்னால் முடியல, ஒரு நாள் சாப்பிடலாம், 2வது நாள் மதியம் கொஞ்சம் சாப்பிட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சப்பாத்தியும் வெறும் அது இதெல்லாம் எதுவும் சாப்பிட வேண்டியதில்லை. நீங்கள் சப்பாத்தியை சாப்பிடலாம், இல்லைனா தோசை, எண்ணெய் இல்லாமல் தோசை சாப்பிடலாம். ஒரு 2 தோசை சாப்பிடலாம், 2 சப்பாத்தி சாப்பிடுங்க. ரெகுலராக இதை 2வே செஞ்சுட்டு வாங்க. டீ காஃபி குடிச்சுக்குங்க, நான் சொன்ன மாதிரி சுகர் போடாமல் குடிச்சுங்க. அந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும். ஒரே வாரத்தில் 1 கிலோ 100% ஈஸியாக வந்து நீங்கள் 1 கிலோங்கிறதுல 3 கிலோ வரைக்கும் கம்மியாவீங்க. அது எப்படி அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஃபுட்டு. இப்போ எனக்கு வயிறு ஃபில்லாக இருக்குது, எனக்கு பசியே ஆகலை, இருந்தாலும் எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா மணி 1 ஆயிடுச்சு, நான் இன்னைக்கு லஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படுக்கு சாப்பிட்ருப்போம். அந்த மாதிரி சாப்பிட்றதில்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு அப்படியே அது வந்து சேவ் பண்ணி வச்சுட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து சாப்பிடலை, அந்த டைமுக்கு இருக்கலாம், நம்ம அது சேவ் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த எனர்ஜியை வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணும். அப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதை விட்டு போட்டு அது நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுதான் என்ன பண்ணும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஃபுட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது 100% இருந்தது அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் எந்த ஒரு ஜிம்முக்கோ ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் எதுவுமே போக வேண்டியதில்லை. என்ன அப்படின்னா நம்ம ஃபுட் கண்ட்ரோலோட லைட்டாக ஒரு 10 நிமிஷம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிலது இப்போ தொப்பையை குறைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இடுப்பை குறைக்கிறதுக்கு, அதுக்கு தகுந்தது மட்டும் பண்ணணும் அப்படின்னா நல்லா ஃபிட்டாக, நல்லா நம்ம ஸ்கின்னே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக, நல்லா ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நைட்டு 2 நேரம் கூட குடிக்கலாம். நான் 1 நேரம் தான் குடிப்பேன். ஒரு நாளுக்கு ஒரு டைம் குடிச்சிங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் சொன்னதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த ட்ரிங்க் எப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். கத்தாழை எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் கத்தாழை. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கழுவிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு அலசிட்டு, எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக கடையில் நம்ம வந்து ஃபேஸுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுறதுனா கூட பரவாயில்ல, நம்ம கடையில் வந்து ஜெல்லு வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த மாதிரி ட்ரிங்காக நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கத்தாழை எடுத்துக்கிறது தான் நல்லது. இப்போ இதில் இருக்கிற அந்த சைடில் இருக்க பார்த்திங்களா, அந்த முள் மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் சீவி எடுத்துக்குவோம். இது ஒரு 2 நாளைக்கு வந்து நான் இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கடையிலெல்லாம் கூட கேட்டிங்க அப்படின்னாலும் கூட ஃப்ரெஷ்ஷாக கூட கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்குவோம். இது ஒரு நாளைக்கு, இது ஒரு நாளைக்கு. 1 டம்ளர் அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப நம்மளுக்கு தேவையில்லை. இது இந்த மாதிரி
தோலை மட்டும் எடுத்துடலாம். சீவுனா அழகாக அது வந்துடும் தோல். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலைக்கெல்லாம் தேய்ப்போம், ஒரு சிலர் தோலோடு மிக்ஸ் பண்ணி தேய்ப்பாங்க. தேய்க்கலாம், அது எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இச்சிங்காக இருக்கும், அரிப்பு மாதிரி இருக்கும் இந்த தோல் நம்ம இது இருக்கிறதுனால. அதனால் தலைக்கெல்லாம் தேய்க்கல. இல்லைனா இந்த மாதிரி தோலை சீவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேக் போடுறீங்க ஹேருக்கானாலும் சரி ஃபேஸ்க்கானாலும் சரினா நல்லா இதை அலசிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா அலசிட்டிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா அலசிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் நல்லா அலசிக்கணும். ஒரு 6-7 டைம் அலசிக்கிங்க. ஒரு 6-7 டைம் அலசிட்டா தான் அந்த வலுவலுப்பெல்லாம் போகும். அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் குடித்தாலும் டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கூட இந்த மாதிரி வலுவலுப்பே இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணிக்கும் இப்போ 2வது ஊற்றுற தண்ணிக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இது 1 டம்ளருக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கு தான் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்குவோம். ரொம்ப பெருசு சேர்த்துக்காதீங்க, சின்ன துண்டு தான் 1 இஞ்சி சேர்த்துருக்கேன். இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குவோம். இத்தனூண்டு தான், ரொம்ப கிடையாது. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஏற்கனவே அதிலே தண்ணி வரும், இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஜூஸ் மாதிரி அடிச்சிடலாம். இப்போ நம்ம அடித்ததை இதில் சேர்த்துக்குவோம். இதை வடிக்கலாம் வேண்டியதில்லை, அப்படியே குடிக்கலாம். நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டிங்க அப்படின்னா போதும். இல்லை அப்படி மீறி நம்மளுக்கு லைட்டாக இருக்கிறதா இருந்தால் அந்த என்ன சொல்கிறது, நம்ம கருவேப்பிலை போட்டோம்ல அது மட்டும்தான் இருக்கும். இல்லை இங்கே பாருங்கள், நல்லா ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். ட்ரை பண்ணாலும் நம்ம வடிச்சனாலும் பெருசாக இதில் சக்கையெல்லாம் எதுவும் இருக்க போகிறதில்ல. சூப்பராக இருக்கும், குடிக்கிறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உப்பு சேர்த்ததுனால மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நான் உப்பு தான் சேர்த்துக்குவேன். மேக்ஸிமம் உப்பு சேர்த்துக்குவேன். ஒரு சில ட்ரிங்க்கெல்லாம் குடிக்க முடியாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்காம லைட்டாக உப்பு சேர்த்து சூப்பு மாதிரி குடிச்சிருவேன். அதான் இந்த ட்ரிங்க் பார்த்திங்க அப்படின்னா குடிக்க முடியாமலாம் இருக்காது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இஞ்சி சேர்த்ததுனால லைட்டாக காரமாகவும் இருக்கும், உப்பு இருக்கும். அதனால் நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப குடிக்க முடியாமல் ஒரு சில ட்ரிங்க்லாம் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக குடிக்க முடியாது, அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு பார்த்துருப்பீங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த கத்தால பார்த்திங்க அப்படின்னா நான் பெயிண்ட் பாக்ஸில் ஒரு 5 லிட்டர் பெயிண்ட் டப்பா இருக்கும்ல அதில் தான் வச்சுருக்கேன். சின்னதாக கொஞ்சமாக மண்ணை போட்டு ஒரு சின்ன செடி, சின்னது கூட வேண்டாம், நம்ம இப்போ கட் பண்ணணும்ல அதில் பாதி நம்ம இது பண்ணி நட்டை வச்சாலே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துடும். ரொம்பவே ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு செடி அப்படின்னா அந்த கத்தாழை சொல்லுவேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக குடிக்கிற வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, நீங்கள் 1 வாரம் குடிச்சு பாருங்கள். ஒரு 7 நாள் இதை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் உடம்புலேயே பார்த்திங்கன்னா நல்லா பளீர்னு உங்களுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும்ல ஃபேஸில். நம்ம என்ன தான் மேலே ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி, இல்லை ஃபேஸ் க்ரீம் போட்டாலும் சரி, ஒரு சில பேக் யூஸ் பண்ணாலும் சரி, அதில் இருக்கிறத விட நம்ம உடம்புலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ளோ கிடைக்குது அப்படின்னா அது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்க தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.